போர் அடிக்கிறேன்னா இப்பயே பாதி பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுதான்ப்பா ஃபேக்ட்டு. நான் உங்களுக்கு கம்பெனி வந்து 6 சிக்மானா என்ன, 8 டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட்னா என்ன, லீனியர் ரிக்ரெஷன்னா என்ன, ஸோ இந்தமாரி பேசிக்கான கேள்வி தான் கேட்பான். ஓகேவா? ஸோ எப்படி இருக்கீங்க, ஷாஷா அப்புறம் மூனிஷ் இவங்க 2 பேரும் என்ன மெயினாக கேட்டிருக்காங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பற்றி சொல்லுங்கள், ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஸோ அதை எதை பற்றிலாம் படிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேசிக்காக நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிறனால எனக்கு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பற்றி சும்மா ஒரு பேசிக்கான ஐடியா தான் இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படித்த பையன்கிட்ட கேட்டேன். அவன் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எனக்காக சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் அந்த தெய்வம் வந்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கமாக நான் எழுதி வச்சுருக்கேன் அவன் கொடுத்தது எல்லாத்தையுமே. ஸோ நீங்களும் வந்து தூங்கிடாதீங்க. ஓகேவா? எல்லாத்தையுமே சொல்கிறேன். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்னா என்ன, மெக்கானிக்கலில் ஒரு பகுதி தான் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். ஸோ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் அந்த இன்ஜினியரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஸோ வந்து எதை பற்றிலாம் படிப்போம், ஸோ வந்துட்டு ஒரு ஐடியா வேணும் இல்லையா. அனாலிஸ்டி நிறைய பேர் வந்து சிஇஜியில் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, சிஇஜியில் நம்ம எடுத்த மார்க்கு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கிடைக்கும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் எடுக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த காலேஜில் படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவே நமக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்குங்கிறது அர்த்தமே கிடையாது. நீங்கள் எந்த ஐஐடி போய் படித்தாலும் சரி, எங்கே போய் படித்தாலும் சரி, டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் செல்ஃப். நம்ம எந்த அளவுக்கு கேப்பபிளாக இருக்குமோ அதுதான் முக்கியம். ஸோ அதனால் இந்த காலேஜில் படித்தா வேலை கிடச்சிடுங்கிறது வந்து அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் அந்த பையன் வந்துட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்கான். இது ஒரு பெரிய கதையாக இருக்கும். என்னால் வீடியோ எடிட் பண்ண முடியாது. ஓகேவா? வீடியோ நான் எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, நேரம் இல்லை. இப்போயே மணி பார்த்தீங்கன்னா 12:30 நைட்டு 12:30 ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறமா நான் எடிட் பண்ணி இது எல்லாத்துக்கும் நான் வந்து ஆட் பண்ணேன்னா அப்புறம் அவ்வளோதான். நாளைக்கு பகலில் வந்து அப்படியே பொழந்து போயிடுவேன். ஓகே இதோ இருக்குது ஆரம்பமா. ஸோ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் வந்து மெயினாக எதை பற்றிலாம் படிப்பீங்க அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு மேத்தமேட்டிக்ஸில் வந்துட்டு இந்த ரிக்ரெஷன் அனாலிசிஸு, ஸோ இந்த மீடியம் மோட்லாம் படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா 12th. ஸோ அதை பற்றிலாம் கொஞ்சம் ஹையர் லெவலாக அடுத்து வந்து இதை பற்றிலாம் படிப்பீங்க, ரேண்டம் வேரியபிள்ஸு. ஸோ இதை பற்றிலாம் படிச்சுட்டு நீங்கள் மெயினாக எந்த டாபிக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு படிப்பீங்க, அந்த டாபிக்ஸ் பற்றி நான் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம் டிசைன், குவாலிட்டி இன்ஜினியரிங், அடுத்து வந்து டிசிஷன் சயின்ஸு, ஸோ வந்துட்டு மெஷர்மெண்ட் லேபார்ட்ரி சயின்ஸ், 6 சிக்மா. ஓகேவா? 6 சிக்மா, ரிலேபிலிட்டி இன்ஜினியரிங் அண்ட் மாடல், ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ். ஓகே, ஸோ இந்தமாதிரி டாபிக்ஸில் நிறையா இருக்கு இல்லையா. ஸோ இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் என்ன பண்ணுவாங்க, ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், அதாவது ஏதோ ஒரு பேனா உற்பத்தி பண்ணுறாங்களே, ஏதோ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த பொருளை எப்படிலாம் உற்பத்தி பண்ணலாம், இந்த பொருள் இந்த கேப்பை நான் வந்து தான் கஸ்டமர், எனக்கு இந்த பேனா வேணும்னு நான் கேட்குறேன். ஓகேவா? இத்தனாம் தேதிக்குள்ளே எனக்கு வேணும், 10ஆம் தேதிக்குள்ளே எனக்கு வேணும் அப்படின்னா நான் தான் அந்த நான் தான் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர், நான் தான் பிளானிங் இன்ஜினியர். ஓகேவா? ஸோ குவாலிட்டி இன்ஜினியர், பிளானிங் இன்ஜினியர் சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பொருள் அவருக்கு 10ஆம் தேதி வரணும்னா இந்த பொருளை நான் யார்கிட்ட வாங்கணும். ஓகேவா? அவர் வந்துட்டு என்னைக்குள்ளே இது தருவார். அப்படி இந்த பொருள் இது வந்ததுன்னா அது பேர் இன்வென்ட்ரி. ஓகேவா? அந்த பொருளை வாங்கி இன்வென்ட்ரி. ஸோ அந்த பொருளோட டிமாண்ட் என்ன. ஓகேவா? ஸோ இந்த பொருள் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறது. ஓகே, இன்றைக்கி இந்த பெண் வேணுங்கிறாங்க, நாளைக்கு இந்த பெண்ணோட தேவை எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஃபோர்காஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுறது. ஸோ பேசிக்காக அதுதான். அடுத்தது டேட்டா அனலிட்டிக்ஸ்னு ஒரு பெரிய பங்கு இருக்குது. இதில் வந்து நீங்கள் பைத்தான் பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த பைத்தான் லாங்குவேஜை தெரிஞ்சுக்கிட்டு இந்த டேட்டா அனலிட்டிக்ஸில் வந்து மெயினாக வந்து ப்ரிடிக்ஷன் அனாலிசிஸு, அதான் சொன்னேன்னா இப்போ வந்து இந்த பொருளை வந்து இன்றைக்கி இந்த பொருளோட தேவை எப்படி இருக்குன்னா 10 நாள் கழிச்சு எப்படி இருக்கும், அதை வந்து ப்ரீவியஸ் டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. அதான் ப்ரிடிக்ஷன், அதாவது ஃபியூச்சரே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரிலாம் அதில் பண்ணுவோம். அடுத்து டிசிஷன் மேக்கிங்கு, அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நடக்கிற ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேப்பு வந்து இந்த பேனாவோட கேப் மட்டும் ஒருத்தன் சொல்லுவான், நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கேப்பை 10 நாளில் கொடுத்துட்றேன் அப்படின்னு. அது பேர் லீட் டைம்பாங்க. ஸோ அந்த 10 நாளுக்குள்ளே வந்துருமா, அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா, ஸோ இதை பற்றிலாம் படிக்கிறது. டேட்டா க்ளீனிங், அதில் என்ன பண்ணிப்போம்னா அரேஞ்சிங் த டேட்டா, அதாவது நிறையா ஒரு லட்சக்கணக்கான டேட்டா இருக்கும். அது எல்லாத்தையும் டூப்ளிகேட் ஆகாமல் கரெக்டாக நமக்கு என்ன தேவையோ அந்த டேட்டா மட்டும் அரேஞ்ச் பண்ணி ஒரு இது செட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க. அடுத்தது அஃப்கோர்ஸ் வந்து மெஷர்மெண்ட். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் மெஷர்மெண்ட்டு ஒரு பார்ட் இருக்குது. ஸோ மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு சர்ஃபேஸ், அதாவது ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னா அந்த சர்ஃபேஸில் வந்து சர்ஃபேஸ் ரஃப்னஸ்,
ஹார்ட்னஸ், இந்த மாதிரிலாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பற்றிலாம் மெஷர் பண்ணுறது. அடுத்து வந்து அதில் மெக்கானிக்கல் டெஸ்டிங், என்ன டைப் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது. அடுத்து வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுற கிரேடு, ஒரு பொருள் யூஸ் பண்ணுறோன்னா இது வந்து இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கணும். ஸோ இது வந்து இப்போ இந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளே இது இருக்கணும், இது இருக்கா, இந்த குவாலிட்டி செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணுறது. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம் டிசைன், ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் ஒருத்தர் வேலையை செய்யணும், இப்படி செஞ்சாருன்னா 5 நிமிஷம் செய்கிற வேலையை 3 நிமிஷம் செஞ்சு முடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பற்றி படிக்கிறது. லேஅவுட் மேனேஜ்மெண்ட்டு, இப்போது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரியில் எந்தெந்த பொருள் எங்கெங்கே வச்சா ஒர்க் ஃப்ளோ எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் படிக்கிறது. அஃப்கோர்ஸ் ஃபோர்காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, இன்வென்ட்ரி மெத்தடு, அதில் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, அப்புறம் எப்படி ஒரு ப்ரொடக்ஷனை வந்து ஆப்டிமைஸ் அது பண்ணுறது. ஜஸ்ட் இன் டைம், இப்போ சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, கார் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுவீங்க, ஆர்டர் பண்ண வேண்டியது தான் அவனுக்கு ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ அப்போ அவனுக்கு பிரச்சனை இல்லைல்ல. இப்போ நாளைக்கு 10 பேர் வாங்குவாங்கன்னு நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி பொருளை வாங்கி வச்சு நாளைக்கு வாங்காமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதோட லேக்ஸில் இருக்கும்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இந்த கார் வேணும் அப்படின்னா ஆர்டர் அங்கே போவோம், ஆர்டர் பண்ணோடனே காரை மேனுஃபேக்சர் பண்ணி எனக்கு கொடுப்பாங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே. ஸோ அதை பற்றிலாம் படிக்கிறது. ஸோ இப்போ வந்து இப்போ ஓகே, இந்த கேப் வந்துருச்சு, ஓகேவா, இந்த பெண்ணோட கேப் வந்துருச்சு. அது நான் ஆர்டர் பண்ண குவாலிட்டியில் தான் வந்திருக்கா, டைமென்ஷனில் தான் வந்திருக்கா. ஆனால் லட்சக்கணக்கான கேப் வந்திருக்குமே, எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. அதுக்கு ஒரு சாம்பிளிங் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதாவது லட்சத்தில் ஏதோ ஒரு பர்டிகுலர் மாடல் எடுத்து அதோட அக்யூரசி எப்படி இருக்குது, ஸோ அதை வந்து செக் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் படிப்பீங்க, பண்ணுவீங்க, ஓகேவா. இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் வந்துட்டு மெயினாக மேத்தமெட்டிக்ஸ், நிறைய ஃபுல்லாக மேக்ஸ் தான். எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லீனியர் ப்ரோக்ராமிங் அண்ட் ஆப்ரேஷனல் ரிசர்ச்சு, ஸோ நெட்வொர்க் அனாலிசிஸு, ஸோ வந்துட்டு டிசிஷன் மேக்கிங்கு, டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா எப்படிலாம் சொல்யூஷன் கொடுக்கலாம், குயின்ஸ் தியரி, அதில் தான் வந்துட்டு சிங்கிள் மாடல், மல்டி மாடல்னு ஏகப்பட்ட இது இருக்கும், ஓகேவா. இது அடுத்தது வந்துட்டு ஐபிஆர், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்னு ஒரு இது பேப்பர் இருக்குது, ஓகேவா. ஆப்ரேஷனல் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரிசர்ச் பண்ண போகிறீங்கன்னா அந்த ரிசர்ச் எப்படி பண்ணணும், எங்கேருந்துலாம் வந்து பேப்பரை எடுக்கணும், அந்த சைட்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது அந்த பேப்பர் ஒரு ரிசர்ச் ஒருத்தர் பண்ணியிருப்பார், அந்த ரிசர்ச் எடுத்ததுக்கப்புறமா அந்த ரிசர்ச்சில் வந்துட்டு அவருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ட்ரேட்மார்க்னா என்ன, ஒரு கம்பெனிக்கு வந்து ட்ரேட்மார்க் இருக்கும், அது இப்போ யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளகரிசம்னா என்ன, இந்தமாரி இதை பற்றியெல்லாம் படிக்கிறது. போர் அடிக்கிறேன்னா இப்போயே 10 பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுதான்ப்பா ஃபேக்ட்டு. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் வந்துட்டு என்ன மாதிரி இருக்கும், எடுக்க போகிறீங்க, சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை பற்றிலாம் படிப்பீங்க. இதெல்லாம் ஓகேவா உங்களுக்கு? ஆனால் ஒன்று, ஓகே இல்லையோ எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சிடுவீங்க, அவ்வளோதான் ஃபேக்ட், முடிஞ்சிருச்சு. கஷ்டம் ஈஸின்னு எதுவுமே கஷ்டம் இல்லை, அன்டில் அன்லஸ் அதோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கிற வரைக்கும். அடுத்து வந்து 6 சிக்மா, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், டொயோட்டாக்காரன் கண்டுபிடிச்சது. இதில் வந்துட்டு மெயினாக வந்து டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட்டுன்னா என்ன, அப்புறம் எப்படி ஒரு வேஸ்ட் எலிமினேட் பண்ணுறது, ஓவர் ப்ரொடக்ஷன் ஒன் கைண்ட் ஆஃப் வேஸ்ட் தான். ஸோ அப்புறமா வந்துட்டு எப்படி ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணுறது, ஸோ எப்படி குவாலிட்டி பில்ட் பண்ணுறது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும், குவாலிட்டியும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் எவ்வளோ கம்மி பண்ணுறது, ஸோ இதை பற்றிலாம் படிக்கிறது, ஓகேவா. கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, இந்த டாபிக்ஸு. அடுத்து ரிலேபிலிட்டி இன்ஜினியரிங், ரிலேபிலிட்டி மேனேஜ்மெண்ட், அவைலபிலிட்டி, ஓகேவா. ஸோ வந்துட்டு எப்படி வந்துட்டு டவுன் டைம்னால் வந்துட்டு நல்லா சொல்லுவாங்க. டவுன் டைம்னா ஐ திங்க் அந்த பொருளை வச்சுட்டு அடுத்த பொருள் வைக்கிற டைம்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஒரு பொருளை செஞ்சிட்ருப்போம், அந்த பொருள் செஞ்சு முடித்தோடனே அடுத்த பொருள் வரத்துக்குள்ளே ஒரு டைமிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைம் வந்து டவுன் டைம்னு நினைக்கிறேன். ஸோ அது அடுத்து வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸில் லீனியர் ரிக்ரெஷன், நம்ம அந்த ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டர், இந்த மேட்ரிக்ஸ்லாம் படிச்சுப்போம் தெரியுமா. ஸோ அதுதான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்ஸ். ஜாலியான பேப்பர், இப்போயே தெரிஞ்சிருக்கும். இதை வச்செல்லாம் பார்க்குறப்ப ஒரு இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு பேக் போனாக இருக்க போகிறது நீங்கள் தான், ஓகேவா. ஒரு ப்ரொடக்ஷன் எப்படி பிளான் பண்ணணும், அது வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் டெலிவர் பண்ணணும், அதில் டைமிங்கை வந்து கீப்பப் பண்ணணும், எந்த அளவுக்கு ஃபாஸ்டன் பண்ணணும், எஃபெக்டிவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும், ஓகே. இப்போயே புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, ஓகேவா. ஸோ அடுத்து வந்துட்டு அப்படியே இருங்க, நான் வந்துட்டு இந்த இதுவும் சொல்லிடுறேன். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்க்கு வந்துட்டு என்னென்ன கம்பெனிஸ் வந்திருக்கு அப்படின்னு. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் வந்துட்டு நான் சொன்னேனா இல்லையே, சொல்லலையோ, சரி, ஓகே. பிரேக்ஸ் இந்தியா, ஓகே, பிரேக்ஸ் இந்தியா. அடுத்து வந்துட்டு மியூ சிக்மான்னு ஒரு கம்பெனி, ஆல்ஸ்டாமு. அடுத்து வந்து குவாண்டஸ் இந்தியா, ஏத்தர்டு, கேட்டபில்லரு, எல்என்டி, ஓகேவா. ஸ்னைடர் எலக்ட்ரிக்கு, விஏ டெக் வேகு, மதர்சன் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸு,
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்திருக்கு. இப்போ சிஇஜியில் படிக்கிறீங்களோ, சிஇஜியில் படிக்கிறப்ப இல்லை மற்ற காலேஜில் படிக்கிறப்ப இந்தமாரி கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ்லாம் வரும். ஓகேவா? நீங்கள் இது எல்லாத்தையுமே நல்ல ஃபண்டமெண்டலாக எல்லாமே ஸ்ட்ராங் ஆகிட்டு கம்பெனி வந்து 6 சிக்மானா என்ன, 8 டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட்னா என்ன, லீனியர் ரிக்ரெஷன்னா என்ன, ஸோ இந்தமாரி பேசிக்கான கேள்வி தான் கேட்பான். ஓகேவா? ஸோ இந்தமாரி பேசிக்கான கேள்வியை நீங்கள் டக்குன்னு பதில் சொன்னீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களை ஹையர் பண்ணிவிடுவான். நீங்கள் இதெல்லாம் பேன் உட்காந்துருந்தீங்கன்னா கம்பெனி பார்ப்பான். அதாவது ஸ்னைடர் எலக்ட்ரிக்லாம் வந்துட்டு நல்ல சேலரி, நல்ல ஹையர் பேக்கேஜில் வரும். ஓகேவா? ஆல்மோஸ்ட் 6 to 7, 9. ஆல்ஸ்டாம் அதே மாதிரி தான். ஸோ இந்தமாரி ஆல்ஸ்டாம்னா ட்ரெயின் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ இந்த மாதிரிலாம் கம்பெனி வந்து பேசிக்கான கேள்வி கேட்பான். அந்த நேரத்தில் நீங்கள் டப்புன்னு அடிச்சிங்கன்னா போயிடலாம். ஆனால் இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டீங்க, வெரி மிசரபிள், ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ மெக்கானிக்கல் எடுத்தாவாச்சும் எதையாவது பண்ணியாச்சும் பொழைச்சிக்கலாம். ஆனால் இன்ஜினியரிங் வந்துட்டு தெரியல, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் வந்துட்டு டொமைன் ரொம்ப சுருங்கிடுச்சுங்கிறதுனால இது ரிலேட்டடாக தான் போக முடியும். அப்போ சின்ன மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்களில் போயிட்டு அதுக்கப்புறமா உங்கள் கெரியரை அப்படியே மேலே கொண்டு போகணும். அதுக்குள்ளே வயசாயிரும், அப்புறம் எவனும் பொண்ணு தர மாட்டாங்க. ஸோ பார்த்துக்குங்க, இதுதான் வந்து கல நிலவரம். ஓகே, ஸோ அவ்வளோதான்ப்பா, சொல்லிட்டேன். இது வரைக்கும் யாராவது இருந்தீங்கன்னா, ஆனால் நீங்கள் அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தேன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ மணியும் 1 ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் மணி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இத்துடன் நிறைவடைகிறது இந்த வீடியோ. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். ஸோ இது எனக்கு இவ்வளோத்தையும் சொன்னவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகன். அவருக்கு இந்த இடத்துல ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஸோ வீடியோவை முடிவடைகிறேன். நன்றி, வணக்கம், பை பை.